வணக்கம், என்னோட பேர் அஸ்வதி. நான் எக்ஸாம்ஸ் 2017 ப்ரிப்பேர் பண்ணிகிட்ருக்கேன். 7 இயர்ஸாக ப்ரிப்பேர் பண்ணிகிட்ருக்கேன். ஸ்டார்டிங்கில் குரூப் எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணிகிட்டு இருந்தேன். எக்ஸாமுக்குள்ளே என்ட்ரு ஆகும்போது இதோட சீரியஸ்னஸ், எந்த அளவுக்கு காம்படிஷன் இருக்கும் எதுவுமே எனக்கு தெரியாது. கொஞ்சம் படிச்சிடலாம், ஈஸியாக போயிடலாம் அப்படிங்கிற இன்டென்ஷனில் தான் உள்ளே வந்துட்டேன். ஆனால் ஸ்டார்ட் பண்ணி கொஞ்சம் எக்ஸாம் எழுத ஆரம்பிச்சிட்டேன். ரொம்ப மார்க்கில் தான், அப்படின்னா அந்த கட் ஆஃபு கிட்டேலாம் வரல, ரொம்ப மார்க் டிஃப்ரென்ஸில் போக ஆரம்பிச்சிச்சு. ஓகே, நம்ம ஒர்க் பண்ணுறது பத்தலை, இன்னும் நிறைய ஒர்க் பண்ண வேண்டியிருக்கும் அப்படின்னு ஸ்டார்ட் பண்ணேன். நிறைய ப்ரிப்பேர் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். அப்போ என்ன ஆயிடுச்சுன்னா ரொம்ப ரொம்ப கம்மியான மார்க்கில் போக ஆரம்பிச்சிச்சு. அப்படின்னா ரயில்வே எக்ஸாம் எல்லாம் எழுதுவேன், 2 மார்க்ஸ் 1 மார்க்ஸ்லாம் நிறைய எக்ஸாம் நான் மிஸ் பண்ணிட்டேன். ரொம்ப ஃபீல் பண்ணுவேன். அப்போ நான் இன்ஜினியரிங் முடிச்சு கிட்டத்தட்ட 3 இயர்ஸ் ஆயிடுச்சு. ஓகே, 3 இயர்ஸாக ப்ரிப்பேர் பண்ணிகிட்ருக்கேன், எந்த எக்ஸாமுமே கிளியர் பண்ண முடியல, வேண்டாம் விட்டுடலாம். ஏன்னா எஜுகேஷன் லோன் வேறு இருந்துச்சு, ப்ரைவேட் செக்டரில் போய் ஏதாவது வேலை பார்த்துட்டு அதுக்கப்புறம் ப்ரிப்பேர் பண்ணலாம் அப்படின்னு நினச்சிட்டு நான் டைவர்ட் ஆகிடுவேன். ஆனால் கொஞ்ச நாள் அப்படியே மறுபடியும் எக்ஸாம் வரும்போது என்னோடய மைண்டு மறுபடியும் இல்லை, 3 வருஷம் இதுக்குன்னு நான் ஒர்க் பண்ணியிருக்கேன், இப்போ நான் விட்டுட்டு போயிட்டேன்னா மறுபடியும் என்னால் இதுக்குள்ளே வர முடியாது, மறுபடியும் நான் ப்ரிப்பேர் பண்ண ஆரம்பிப்பேன். ஆனால் ஒரு விஷயம் அப்பப்போ எல்லாருக்குமே இருக்கும், ஒரு கட்டத்துக்கு மேலே நம்ம ரொம்ப இதாகிடுவோம். ஏன்னா இப்படியே இருந்துடுவோமா, கிளியர் பண்ணாமலே போயிடுமோ, வருஷம் ரொம்ப வேஸ்ட் ஆகுது அப்படின்னு நினச்சிட்டு இருந்தேன். ஆனால் என்னோடய பேரண்ட்ஸ் ஓகே பரவாயில்ல, டைம் போனாலும் பரவாயில்ல, நீ ப்ரிப்பேர் பண்ணு, கிளியர் பண்ணிடலாம் அப்படிங்கிற ஒரு கான்ஃபிடென்ஸ் கொடுத்தாங்க. அதுக்கப்புறம் எனக்கு மேரேஜ் ஆகிடுச்சு. என்னோடய சொந்த ஊர் கன்னியாகுமரி டிஸ்ட்ரிக்ட். நான் மேரேஜுக்கு அப்புறம் சென்னையில் வந்துட்டேன். சென்னையில் வந்ததுமே மறுபடியும் நினச்சேன், ஓகே ஏதாவது ப்ரைவேட் செக்டரில் ஒர்க் பண்ணிகிட்டே பண்ணலாம், அந்த டைவர்ஷன் எல்லாருக்குமே இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஆனால் என்னோடய ஹஸ்பண்ட் அதுக்கு ஒத்துக்கலை, வேண்டாம் இவ்வளோ டைம் எடுத்துட்டேல, இன்னும் கொஞ்சம் ட்ரை பண்ணு. அப்படியே போய் 7 இயர்ஸ் ஆகிடுச்சு கிட்டத்தட்ட. ஆனால் ஒவ்வொரு கட்டத்துலையும் நான் விட்டுட்டு போகணுன்னு நினைப்பேன். ஆனால் எனக்கு அந்த ஆசை என்னை விட்டுட்டு போக விடாது, மறுபடியும் அதுக்குள்ளேயே கொண்டு நிறுத்தும். 2021 கொஞ்சம் இஷ்யூனால நான் எக்ஸாம் எல்லாம் எழுதலை, 1 இயர் பிரேக் ஆகிடுச்சு. அதுக்கப்புறம் மறுபடியும் 22 தான் ப்ரிப்பேர் பண்ண ஸ்டார்ட் பண்ணேன். சரி, எஸ்ஐ நோட்டிஃபிகேஷன் போட்ட போது ஓகே அப்ளை பண்ணலாம். நான் செல்ஃப் ப்ரிப்பரேஷன் தான் பண்ணிட்டு இருந்தேன். இன்ஸ்டிடியூட்டோட அகாடமியோட டெஸ்ட் பேட்ச் எல்லாம் அட்டன் பண்ணேன், செல்ஃபாக ப்ரிப்பரேஷன் பண்ணேன். ரிட்டன் நல்லாவே ஸ்கோர் பண்ணிட்டேன். ஆனால் ஃபிசிக்கல் அந்த அளவுக்கு என்னால் ஸ்கோர் பண்ண முடியல, கொஞ்சம் கம்மியாக தான் ஸ்கோர் பண்ணிட்டேன். ஓகே, அந்த ஸ்கோர் போதும் வந்துடும் அப்படின்னு எல்லாரும் சொன்னாங்க. இருந்தாலுமே எனக்கு ரொம்ப பயமாக தான் இருந்துச்சு. இன்டர்வியூ அட்டன் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். ஓகே, நம்ம இன்டர்வியூவில் ரொம்ப ஸ்ட்ராங்காக பெர்ஃபார்ம் பண்ணணும், எந்த ஒரு தப்பும் நடந்துடக்கூடாது அப்படின்னு சுரேஷ் அகாடமிலேயே நான் நிறைய மார்க் இன்டர்வியூ, சாரோட கைடன்ஸ் கிளாஸ் எல்லாத்தையுமே அட்டன் பண்ணேன். ஃபைனலாக செலக்ட் ஆகியிருக்கேன். எல்லாருக்குமே ரொம்ப தேங்க்ஸ். ஒரே ஒரு விஷயம், கன்சிஸ்டன்சி தான் முக்கியம். நமக்கு கிடைக்க வேண்டிய டைமில் கிடைக்கும். ஆனால் அந்த டைம்லேயே நான் ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கிறோம் அப்படிங்கிறது தான் முக்கியம். விட்டுட்டு போயிட்டோம்னா நம்மளால் வர முடியாது. எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. சுரேஷ் IAS அகாடமி, வெற்றியின் முகவரி.